அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற படம் 8 வசந்தலு. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தெலுங்கு ரொமான்டிக் ஃபீல் குட் மூவியாக தான் 8 வசந்தலு படம் வெளியாகி இருக்கு. இதை தெலுங்கு படம்னு சொல்லவே முடியாது. இந்த கதைக்களம் முழுவதும் ஊட்டியில் தான் கதை நடக்குது. லொக்கேஷன் ஊட்டி, வாரணாசி, காஷ்மீர், ஆக்ரான்னு கதை ட்ராவல் ஆகுது. இது ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி படம். இந்த படத்தோட கதை என்னான்னு லைட்டாக சொல்கிறேன். கதாநாயகியோட பேர் சுதி. கதை தொடக்கத்திலேயே கதாநாயகிக்கு 17 வயசு ஆகுது. அந்த வயதிலேயே ஒரு 2 in 1, அதாவது ஒரு பக்கம் மார்ஷல் ஆர்ட் எக்ஸ்பர்ட் இவங்க, இன்னொரு பக்கம் நல்ல ரைட்டர், கதையாசிரியர். இவங்க ஒரு புத்தகம் எழுதி அது நல்ல ஃபேமஸாக விற்பனை ஆகுது. இவங்களுக்கு அப்பா ஒரு எக்ஸ் ஆர்மி, இப்போ அவர் உயிரோடு இல்லை. யுத்தத்தில் காஷ்மீரில் நடந்த சண்டையில் வீர மரணம் அடைஞ்சிட்டார். அதனால் இவங்க அம்மா தான் எல்லாமே. இவங்க அம்மா இவங்கள ஒரு ராணி மாதிரி வளர்க்குறாங்க. இதுக்கு இடையில் ஊட்டியில் ஒரு கராத்தே ஸ்கூல், அங்கே போய் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அந்த மாஸ்டர் இவங்களை தன் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறார். கதாநாயகி மனசில் நம்ம அம்மா நமக்காக வாழ்ந்திருக்காங்க, அவங்க ஆசை என்னவோ அதுதான் நம்மளோட கனவு, அம்மாவின் விருப்பத்தை நிறைவேற்றணும்னு ஒரு லட்சியத்தோடு வளர்கிறாங்க. கதாநாயகன் வருண், அவர் ஒரு யூஎஸ் ரிட்டன். அவருக்கு ஒரு கனவு இல்லை, அவரோட அப்பாவுக்கு ஒரு கனவு, எப்படியாவது யூஎஸ் போய் செட்டில் ஆகணும்னு. அவருக்கு நமக்கு வயசாகிட்டு, அதனால் மகன் மூலமாக யூஎஸ் ஃபேமிலியோடு போகணும், அங்கேயே செட்டில் ஆகணும்னு அதுக்கு மகனை தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு மியூசிக் ஸ்கூலு, அங்கே எப்படியாவது சீட்டு வாங்கி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு வெறித்தனமாக இருக்கார், அங்கே போய் செட்டில் ஆகணும்னு. இவருக்கு இசையில் இதுக்கு இடையில் அந்த கராத்தே ஸ்கூலுக்கு கதாநாயகன் அங்கே இருக்கிறவன் யாராவது என்னை சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டுங்கடா, நான் பெரிய அப்பா டக்கர்னு கெத்து காட்ட, அங்கே ஒருத்தர் வருண்கிட்ட சண்டைக்கு வர அவரை 9 வினாடிகளில் அடித்து லாக் பண்ணிடுறாரு. பெட்டிங் வேற கட்டுறாரு, யாராவது என்னை அடித்து ஜெயிச்சு பாருங்கன்னு. உடனே கதாநாயகி தான் மார்ஷல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பர்ட் ஆச்சு, களத்தில் இறங்கி ஹீரோ வருணை 20 செகண்டில் அடித்து லாக் பண்ணிடுறாங்க. வருணும் தன் தோல்வியை ஏற்றுக்கிட்டு திருந்திடுறாரு. அதுக்கப்புறம் கதாநாயகியை உருகி காதலிக்க, கதாநாயகி அடுத்த புத்தகம் எழுதுறதுக்காக வட இந்தியாவுக்கு டூர் போயிடுறாங்க. அப்படி போனால் செல்ஃபோன் கூட எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. கதாநாயகியோட ஃப்ரெண்டு கார்த்திக்னு ஒருத்தர், அவர்கிட்ட வருண் அடிக்கடி சுதி வந்துட்டாங்களான்னு விசாரிக்க, அதே மாதிரி சில வருஷம் கழித்து கதாநாயகி வர, அப்போது கார்த்தி சுதிக்கிட்ட இந்த கராத்தே ஸ்கூலில் பெட் கட்டி உங்ககிட்ட அடி வாங்கினானே, அவன் உன் மேலே பைத்தியம் பிடிச்சி திரியிறான், உன்னை பார்க்கணுன்னு விசாரிச்சிட்டு இருக்கான், பார்த்துக்கன்னு சொல்ல கதாநாயகி வருணோட காதலை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் வருண் தன்னோட அமெரிக்க பயணத்துக்காக சில பல காம்ப்ரமைஸ்லாம் பண்ணி வேற பொண்ணை கல்யாணம் செய்துக்கிட்டு சுதியை அம்போன்னு விட்டுட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் என்னாச்சு, படம் முடிஞ்சிச்சானா இல்லை, கதையை இந்த இடத்துல தான் தொடங்குது. இதுக்கு மேலே இந்த கதையை சொன்னால் படம் பார்க்கும்போது உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. கிளைமேக்ஸில் ஒரு பங்கமான ட்விஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியல. இந்த படத்துக்கு டயலாக், பேக்ரவுண்ட் மியூசிக்கு பெரிய பலம். அம்மா அப்பா இல்லாதவங்கலாம் அனாதையா, லட்சியமே இல்லாதவன் தான் அனாதை. ஒரு குயின் அழும்போது கூட அவள் அழுற கண்ணீரில் கூட ஒரு திமிர் இருக்கணும். இந்த மாதிரி வேற லெவல் டைலாக். இந்த படத்தோட காட்சிகளும் கதை அமைப்பும் சரி, காட்சிகளும் சரி, நாம் யூகிக்கிற மாதிரி இருக்காது. லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதை டைரக்டர் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நம்மளால் யூகிக்கவே முடியாது. பெண்களோட லைஃப்பில் 8 வசந்த காலம், அதுதான் 8 வசந்தலு. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவும் கிடையாது. அனைவரும் பார்க்கக்கூடிய படம்.
இது தெலுங்கு படமாக இருந்தாலும் ஒரு சீன் கூட ஆந்திராவில் எடுக்கலை. ஊட்டி, கன்னியாகுமரி, நார்த் இந்தியான்னு தான் லொக்கேஷன் ஷூட் பண்ணியிருக்காங்க. படத்தோட கதாநாயகி பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸு. அனந்திகா சனில்குமார் அவங்க தான் கதாநாயகி, அட்டகாசமாக நடிச்சிருக்காங்க. டைரக்டர் பனீந்திரா நரசெட்டி அவர் தான் இயக்கியிருக்கார். நடிகர்கள் அனந்திகா சனில்குமார், ஹனு ரெட்டி, ரவி துக்கர்லா, கண்ணா வசனூரி மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. ஜூன் 20, 2025 இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு ஜூலை 11, 2025 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு கதையில் மீண்டும் சந்திப்போம். டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல.